வாழ்க்கை முழுக்க வெளுத்து தான் வாங்கியிருக்காங்க எங்க அம்மா. நீங்க வேற. கல்யாணம் ஆன அப்புறமா தான் அப்பாடா! அப்படிங்கிறது இருக்கு. பட் ஜோக்ஸ் அபார்ட் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ரிக்ட். அந்த அந்த 4 பேர் ஊர்ல என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறதுலயே என்ன வளர்த்து, வேணும்னே யாரோ ஏதோ சொல்லிருவாங்களோன்னு அட்வான்ஸா போட்டு அடிச்சு, இந்த மாரிலாம் நெறைய உண்டு. ஜெனரலி எனக்கு சொசைட்டி பேர்லயே ஒரு பயங்கரமா ஒரு கோவமோ, இல்ல வெறுப்போ கொஞ்சம் அங்கேருந்து தான் ஒரு மிட் 20ஸ்ல எனக்கு ஆரம்பிச்சது. ஏன்னா ஒரு வீடு பார்க்க போகும்போது கூட, வாடகைக்கு வீடு பார்க்கும் போது கூட, நானும் எங்க அம்மாவும் தான் இருப்போம். சார் என்ன பண்றார்? அப்படின்பாங்க. சார் வந்து இல்லங்க. ஐயோ! பிகினிங்லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் விட்டுட்டு போனாரு? ஏன் நாங்க தனியா இருக்கோம்? அவர் வந்துட்டு போவாரா? இல்லங்க வரமாட்டாரு. ஏன்? அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? அவருக்கு குழந்தை இருக்கு. இல்லங்க. அவர் கல்யாணம் பண்ணிக்கல. அவர் அவரோட அப்பாவ பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாங்க இங்க இருக்கோம். அப்புறம் ஓ! சினிமால பாடுறீங்களா? ஆமா. வீட்டுக்கு டைரக்டர்லாம் வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனா வீட்டுக்கு வந்தா என்ன தப்பு அப்டின்னேன். அது அதாவது இப்டி மேல கீழ இப்டி இப்டி பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒரு 2, 3 ஹவுஸ் ஓனர் வந்து உங்க வீட்டோட சாவி நாங்க ஒரு காப்பி வச்சுப்போம். அப்பப்போ வந்து செக் பண்ணுவோம். எதுக்கு? எங்க வீட்ல அது அப்பலாம் எனக்கு தோணாது. எங்க வீட்ல தானே காணாம போச்சுன்னா, அப்ப நீங்க பொறுப்பாலாம் எனக்கு கேட்க தோணாதுல்ல. இப்போ தோணும். 40 வயசு ஆயிடுச்சு. இப்ப என்ன வேணா கேட்கலாம். ஆனா எங்க அந்த மாரிலாம் வந்து போகும்போது எங்க அம்மா வந்தாங்கன்னா அழுதுகிட்டே போவோம். இப்படிலாம் குத்தி, 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 குத்தி எத்தன தான் கேட்பாங்க. கூட ஒரு புருஷன் இல்லைங்கிறதுனால இப்படிலாம் பண்ணுவாங்களா? ஏன்னா அதெல்லாம் பார்த்து தாண்டி வந்திருக்கேன்.